بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. அத்தியாயம் அல் முல்க் மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 30. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். யாருடைய கைவசத்தில் பேரண்டத்தின் ஆட்சி அதிகாரம் உள்ளதோ அவன் உயர்வும் கண்ணியமும் மிக்கவனாவான். மேலும் அவன் அனைத்து பொருளின் மீதும் ஆற்றல் பெற்றவனாக உள்ளான். அவன் மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தினான். உங்களில் யார் மிகச்சிறந்த செயல் புரியக்கூடியவர் என்று உங்களை சோதிக்கும் பொருட்டு. மேலும் அவன் வல்லமை மிக்கவனாகவும் பெரும் மன்னிப்பாளனாகவும் இருக்கின்றான். அவனே 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்தான். கருணை மிக்க இறைவனின் படைப்பில் எந்த முரண்பாட்டையும் நீர் காண மாட்டீர். பிறகு திரும்பவும் பாரீர். எங்காவது பழுதுகள் ஏதும் உமக்கு தென்படுகின்றதா? மீண்டும் மீண்டும் பார்வையை செலுத்துவீர். உமது பார்வை தளர்வுற்று தோல்வியடைந்த நிலையில் திரும்பும். وَلَقَدْ زَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيَا بِمَصَابِيحَ وَجَعَلْنَاهَا رُجُومًا لِلشَّيَاطِينِ وَأَعْتَدْنَا لَهُمْ عَذَابَ السَّعِيرِ. நாம் உங்களுக்கு அருகிலிருக்கும் வானத்தை மாபெரும் விளக்குகளால் அலங்கரித்திருக்கின்றோம். மேலும் அவற்றை நாம் ஷைத்தான்களை எரிந்து விரட்டுவதற்கான கருவிகளாக ஆக்கியுள்ளோம். இந்த ஷைத்தான்களுக்காக கொழுந்து விட்டெரியும் நெருப்பை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். وَلِلَّذِينَ كَفَرُوا بِرَبِّهِمْ عَذَابُ جَهَنَّمَ وَبِئْسَ الْمَصِيرُ. إِذَا أُلْقُوا فِيهَا سَمِعُوا لَهَا شَهِيقًا وَهِيَ تَفُورُ تَكَادُ تَمَيَّزُ مِنَ الْغَيْظِ كُلَّمَا أُلْقِيَ فِيهَا فَوْجٌ سَأَلَهُمْ خَزَنَتُهَا أَلَمْ يَأْتِكُمْ نَذِيرٌ قَالُوا بَلَى قَدْ جَاءَنَا نَذِيرٌ فَكَذَّبْنَا وَقُلْنَا مَا نَزَّلَ اللَّهُ مِنْ شَيْءٍ إِنْ أَنْتُمْ إِلَّا
لَفِي ضَلَالٍ كَبِيرٍ وَقَالُوا لَوْ كُنَّا نَسْمَعُ أَوْ نَعْقِلُ مَا كُنَّا فِي أَصْحَابِ السَّعِيرِ فَاعْتَرَفُوا بِذَنبِهِمْ فَسُحْقًا لِأَصْحَابِ السَّعِيرِ எவர்கள் தங்களுடைய அதிபதியை நிராகரித்தார்களோ அவர்களுக்கு நரக வேதனை இருக்கின்றது. அது மிகவும் கேடுகெட்ட இருப்பிடமாகும். அதில் அவர்கள் வீசி எறியப்படும் போது அதனுடைய கடுமையான கர்ஜனையை கேட்பார்கள். அது கொதித்துக் கொண்டிருக்கும் கடுமையான கோபத்தால் வெடித்து விடுவது போல் இருக்கும். ஒவ்வொரு குழுக்களும் அதில் தள்ளப்படும் போது அதன் பாதுகாவலர்கள் அவர்களிடம் கேட்பார்கள், எச்சரிக்கை செய்பவர் எவரும் உங்களிடம் வரவில்லையா என்று. அதற்கு அவர்கள் பதில் கூறுவார்கள், ஆம், எச்சரிக்கை செய்பவர் எங்களிடம் வந்திருந்தார், ஆனால் நாங்கள் அவரை பொய்யரென தூற்றினோம். அல்லாஹ் எதனையும் இறக்கி வைக்கவில்லை, நீங்கள் பெரும் வழிகேட்டில் வீழ்ந்து கிடக்கின்றீர்கள் என்றும் கூறினோம். மேலும் அவர்கள் கூறுவார்கள், அந்தோ நாங்கள் செவிதாழ்த்தி கேட்பவர்களாய் அல்லது புரிந்து கொள்பவர்களாய் இருந்திருந்தால் இன்று நாங்கள் கொழுந்து விட்டெறியும் இந்த நெருப்பின் தண்டனைக்குரியவர்களோடு சேர்ந்திருக்க மாட்டோம். இவ்வாறு அவர்களே தங்களின் குற்றத்தை ஒப்புக்கொள்வார்கள். சாபம் உண்டாகட்டும் இந்த நரகவாசிகள் மீது. இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில்கைபி லஹும் மக்ஃபிரத்துன் வஅஜ்ருன் கபீர். وَأَسِرُّوا قَوْلَكُمْ أَوِ اجْهَرُوا بِهِ إِنَّهُ عَلِيمٌ بِذَاتِ الصُّدُورِ. أَلَا يَعْلَمُ مَنْ خَلَقَ وَهُوَ اللَّطِيفُ الْخَبِيرُ. பார்க்காமலேயே தங்களின் அதிபதிக்கு எவர்கள் அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்கு திண்ணமாக மன்னிப்பும் பெரும் கூலியும் உண்டு. மேலும் நீங்கள் ரகசியமாக பேசினாலும் சரி, வெளிப்படையாக பேசினாலும் சரி, அல்லாஹுவை பொறுத்தமட்டில் இரண்டும் சமம்தான். திண்ணமாக அவன் இதயங்களில் இருப்பவற்றையும் நன்கறிகிறான். எவன் படைத்திருக்கின்றானோ அவன் அறிய மாட்டானா என்ன? அவன் நுணுக்கமானவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான். هُوَ الَّذِي جَعَلَ لَكُمُ الْأَرْضَ ذَلُولًا فَامْشُوا فِي مَنَاكِبِهَا وَكُلُوا مِنْ رِزْقِهِ وَإِلَيْهِ النُّشُورُ. أَأَمِنْتُمْ مَنْ فِي السَّمَاءِ أَنْ يَخْسِفَ بِكُمُ الْأَرْضَ فَإِذَا هِيَ تَمُورُ أَمْ أَمِنْتُمْ مَنْ فِي السَّمَاءِ أَنْ يُرْسِلَ عَلَيْكُمْ حَاصِبًا فَسَتَعْلَمُونَ كَيْفَ نَذِيرٌ. அவனே பூமியை உங்களுக்கு வசப்பட்டதாக அமைத்து வைத்திருக்கின்றான். அதன் மார்பின் மீது நடந்து செல்லுங்கள். மேலும் அல்லாஹுவின் உணவை உண்ணுங்கள். நீங்கள் மரணித்த பின் மீண்டும் உயிர் பெற்று அவனிடமே செல்ல வேண்டியிருக்கிறது. வானத்தில் இருப்பவன் உங்களை பூமியினுள் ஆழ்த்தி விடுவதையும் அப்போது உடனே பூமி அதிரத் தொடங்குவதையும் குறித்து நீங்கள் அச்சமின்றி இருக்கின்றீர்களா?
அல்லது வானத்தில் இருப்பவன் உங்கள் மீது கற்களை பொழியும் காற்றை அனுப்புவது குறித்து நீங்கள் அச்சமின்றி இருக்கின்றீர்களா? பிறகு உங்களுக்கு தெரிந்துவிடும் எனது எச்சரிக்கை எப்படி இருக்கின்றதென்று. وَلَقَدْ كَذَّبَ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ فَكَيْفَ كَانَ نَكِيرِ أَوَلَمْ يَرَوْا إِلَى الطَّيْرِ فَوْقَهُمْ صَافَّاتٍ وَيَقْبِضْنَ مَا يُمْسِكُهُنَّ إِلَّا الرَّحْمَنُ إِنَّهُ بِكُلِّ شَيْءٍ بَصِيرٌ أَمَّنْ هَذَا الَّذِي هُوَ جُندٌ لَكُمْ يَنصُرُكُم مِّن دُونِ الرَّحْمَنِ إِنِ الْكَافِرُونَ إِلَّا فِي غُرُورٍ أَمَّنْ هَذَا الَّذِي يَرْزُقُكُمْ إِنْ أَمْسَكَ رِزْقَهُ بَلْ لَجُّوا فِي عُتُوٍّ وَنُفُورٍ أَفَمَن يَمْشِي مُكِبًّا عَلَى وَجْهِهِ أَهْدَىٰ أَمَّن يَمْشِي سَوِيًّا عَلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ قُلْ هُوَ الَّذِي أَنشَأَكُمْ وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ قَلِيلًا مَا تَشْكُرُونَ இவர்களுக்கு முன்னர் சென்று போன மக்கள் பொய்யென வாதிட்டிருக்கின்றார்கள். பிறகு பார்த்துக் கொள்ளுங்கள் என்னுடைய பிடி எவ்வளவு கடுமையாக இருந்தது என்பதை. சிறகுகளை விரித்தும் மடக்கியும் தங்களுக்கு மேல் பறந்து கொண்டிருக்கும் பறவைகளை இவர்கள் பார்க்கவில்லையா என்ன? அவற்றை தடுத்து வைத்திருப்பவன் கருணைமிக்க இறைவனைத் தவிர வேறு எவரும் இல்லை. சின்னமாக அவனே ஒவ்வொரு பொருளையும் கண்காணிப்பவனாக இருக்கின்றான். சொல்லுங்கள் பார்ப்போம், கருணைமிக்க இறைவனுக்கு எதிராக உங்களுக்கு உதவி புரிவதற்கு உங்களிடம் எந்த படை இருக்கின்றது? உண்மை யாதெனில் இந்த நிராகரிப்பாளர்கள் ஏமாற்றத்திற்குள்ளாகி இருக்கின்றார்கள். அல்லது கருணைமிக்க இறைவன் தான் வழங்கும் உணவை நிறுத்திக் கொண்டால் பிறகு உங்களுக்கு உணவு வழங்குவது யார் என்பதை சொல்லுங்கள் பார்ப்போம். உண்மை யாதெனில் இவர்கள் வரம்பை மீறுவதிலும் சத்தியத்தை புறக்கணிப்பதிலும் மூழ்கி கிடக்கின்றார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். முகங்குப்புற நடந்து செல்பவன் மிகச் சரியான வழியை அடைபவனா அல்லது தலை நிமிர்ந்து ஒரு நேரான வழியில் நடந்து சென்று கொண்டிருப்பவனா? இவர்களிடம் கூறும், அல்லாஹுதான் உங்களை படைத்து கேட்கின்ற மற்றும் பார்க்கின்ற ஆற்றல்களையும் சிந்தித்துணரும் உள்ளங்களையும் உங்களுக்கு வழங்கியுள்ளான். ஆனால் நீங்கள் மிக குறைவாகவே நன்றி செலுத்துகின்றீர்கள். قُلْ هُوَ الَّذِي ذَرَأَكُمْ فِي الْأَرْضِ وَإِلَيْهِ تُحْشَرُونَ وَيَقُولُونَ مَتَى هَذَا الْوَعْدُ إِن كُنتُمْ صَادِقِينَ قُلْ إِنَّمَا الْعِلْمُ عِندَ اللَّهِ وَإِنَّمَا
إنما أنا نذير مبين فلما رأوه زلفة سيئت وجوه الذين كفروا وقيل هذا الذي كنتم به تدعون. இவர்களிடம் கூறும், அல்லாஹுதான் உங்களை பூமியில் பரவச் செய்தான், அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்பட இருக்கின்றீர்கள். மேலும் இவர்கள் கேட்கின்றார்கள், இந்த வாக்குறுதி எப்போது நிறைவேறும்? நீங்கள் உண்மையாளர்களாயிருந்தால் காண்பித்துத் தாருங்கள். நீர் கூறும், இதனை பற்றிய ஞானம் அல்லாஹ்விடமே இருக்கிறது, நானோ தெள்ளத் தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் மட்டும்தான். பின்னர் அவர்கள் அதை அருகில் பார்க்கும்போது எவர்கள் அதை நிராகரித்தார்களோ அவர்களின் முகங்கள் அலங்கோலமாகிவிடும். அவர்களிடம் கூறப்படும், நீங்கள் எதனை குறித்து வற்புறுத்திக் கொண்டிருந்தீர்களோ அதுதான் இது. قُلْ أَرَأَيْتُمْ إِنْ أَهْلَكَنِيَ اللَّهُ وَمَنْ مَعِيَ أَوْ رَحِمَنَا فَمَنْ يُجِيرُ الْكَافِرِينَ مِنْ عَذَابٍ أَلِيمٍ. قُلْ هُوَ الرَّحْمَنُ آمَنَّا بِهِ وَعَلَيْهِ تَوَكَّلْنَا فَسَتَعْلَمُونَ مَنْ هُوَ فِي ضَلَالٍ مُبِينٍ. قُلْ أَرَأَيْتُمْ إِنْ أَصْبَحَ مَاؤُكُمْ غَوْرًا فَمَنْ يَأْتِيكُمْ بِمَاءٍ مَعِينٍ. இவர்களிடம் கேளும், அல்லாஹ் என்னையும் என் தோழர்களையும் அழித்துவிட்டால் அல்லது எங்கள் மீது கருணை புரிந்தால் துன்புறுத்தும் வேதனையிலிருந்து நிராகரிப்பாளர்களை காப்பாற்றுபவன் யார் என்பதை எப்போதேனும் நீங்கள் சிந்தித்ததுண்டா? மேலும் இவர்களிடம் கூறும், அவன் பெரும் கருணையாளனாவான், அவன் மீதே நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம், அவனையே நாங்கள் முழுமையாக சார்ந்திருக்கின்றோம். பகிரங்க வழிகேட்டில் வீழ்ந்து கிடப்பவன் யார் என்பது விரைவில் உங்களுக்கு தெரிந்துவிடும். இவர்களிடம் கேளும், உங்கள் கிணறுகளின் நீர் பூமிக்குள் போய்விட்டால் பிறகு தண்ணீர் ஊற்றுக்களை உங்களுக்கு வெளிக்கொணர்பவன் யார் என்பதையும் நீங்கள் எப்போதேனும் சிந்தித்ததுண்டா?